நீங்க வெப் டெவலப்மெண்ட் நீங்க வந்து எப்படி ஒரு பிகினரா இருந்தா கத்துக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறோம். ஏன் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்ன்றது இப்போ 2024ல உள்ள ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ்ல இருக்கு. ஸோ வெப் டெவலப்மெண்ட் எப்படி கத்துக்கணும், எங்க போய் கத்துக்கணும், அண்ட் ஆல்சோ வெப் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோல ஃபுல்லாவே சொல்ல போறோம். ஸோ ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ அம் ரம்யா. ஐ அம் ஒர்க்கிங் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ 2024ல வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து ஒரு ட்ரெண்டிங் டெக்னாலஜியாவே இருக்கு. ஸோ வெப் டெவலப்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது தான். ஸோ நீங்க வந்து ஒரு யூசருக்காக கிரியேட் பண்ணலாம், ஆர் வந்து உங்களுக்காக நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்றது. ஸோ ஒரு பேசிக்கலி ஒரு வெப்சைட் கிரியேஷன் பண்றது தான். அதை நம்மளோட யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆர் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டா. ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு, அண்ட் ஆல்சோ டேட்டா பேஸ் இருக்கு. ஸோ வெப் டெவலப்மெண்ட்ல ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் போறீங்க. ஒரு ஏடிஎம் மிஷின்ல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க? ஸோ நீங்க ஏடிஎம் மிஷின் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நேம் என்டர் பண்ண சொல்லும், ஆர் வந்து உங்களுக்கு பின் என்டர் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வந்து மணி பேலன்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பாக்குறீங்களோ, விஷுவலா ஆயிட்டு நீங்க என்ன பாக்குறீங்களோ ஸ்கிரீன்ல, அதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஸோ நீங்க வந்து இப்போ ஏடிஎம் மிஷின் எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படின்னா அது வந்து நார்மலா ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ இதே பாத்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் அப்ளிகேஷன்ல நீங்க என்ன பாப்பீங்க? உங்க நேம் இடத்துல ரம்யான் இருக்கும், அண்ட் ஆல்சோ உங்களோட டோட்டல் இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். பாத்தீங்களா, உங்க அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க எதை வந்து உங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்களோ அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இதை வந்து நீங்க எதுல படிக்கலாம் அப்படின்னா என்ன லாங்குவேஜஸ் படிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு HTML, CSS, JavaScript இதெல்லாம் நீங்க படிக்கணும். HTMLன்றது வந்து ஒரு skeleton of the project தாங்க. அதாவது எப்படின்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்கு ஒரு ஃபுல்லா டெவலப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ skeleton மாதிரி கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் வந்து HTML. அது யூஸ் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. HTMLன்றது வந்து ஒரு ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து கண்டிப்பா கம்ப்ளீட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க 1 or 2 டேஸ்லயே நீங்க ஈஸியா இந்த விஷயத்தை கத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் அழகா ஆட் பண்ற மாதிரி, கலர்ஸ் ஆட் பண்றது, தீம் ஆட் பண்ற மாதிரி, பேக்ரவுண்ட் ஆட் பண்றது. ஸோ வந்து அது கொஞ்சம் அழகு சேர்க்குது உங்க வெப்சைட்டுக்குன்றதுக்கு நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணீங்கன்னா CSS நீங்க படிப்பீங்க. CSSலயுமே வந்து பூட்ஸ்ட்ராப் இருக்கு, டைல்விண்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அதை நீங்க படிச்சுக்கலாம். ரெண்டுமே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க அது போக வந்து நீங்க JavaScript படிப்பீங்க. JavaScriptன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுல நடக்கிற குட்டி குட்டி ஆக்ஷன்ஸ், லைக் இப்போ வந்து நீங்க ஒரு நெட் பேங்கிங் போறீங்க அப்படின்னா ஒரு பட்டன் இருக்கு அப்படின்னா அந்த பட்டன் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்றீங்கன்னா ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்குது பாத்தீங்களா, ஒரு பாப்அப் வருது. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் எதனால நடக்கும் அப்படின்னா அது வந்து JavaScriptனால தான் நடக்குது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு குவிக் ரிவ்யூ என்ன அப்படின்னா நீங்க என்ன பாக்குறீங்க, விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ல என்ன பாக்குறீங்கன்றது தான் கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் எண்ட். சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் வந்து வெப் டெவலப்மெண்ட்டா ஒரே பிளேஸ்ல படிக்க முடியாது, எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓடின் ஸ்கூல் ப்ரொவைட் பண்ற ரியாக்ட் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் தான். சோ இந்த கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து லைவ் பூட் கேம்ப் வந்து சொல்லி கொடுப்பாங்க. எவ்ரி வீக்கெண்ட்ஸ் வந்து லைவ் பூட் கேம்ப்ஸ் நடக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இவங்க 360 டிகிரி வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அன்லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த வந்து ரொம்ப லிமிடெட் டைம் ஸ்லாட்ஸா இருக்கு. நீங்க சீக்கிரமா போய் அப்ளை பண்ணுங்க. Jan 27ல இருந்து உங்களோட கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதை அப்ளை பண்ணுங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்ரி வீக்கெண்ட்ஸ் வந்து லைவ் கிளாஸஸ் நடக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அகைன் போய் அதை பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து நான் சொன்ன மாதிரி அன்லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நான் வந்து ஒரு லிங்க் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அதுல போய் நீங்க உங்களோட ஃபுல் பூட் கேம்போட வெப்சைட் பாருங்க. அதுல வந்து ஆல்ரெடி அந்த பூட் கேம்ப்ல படிச்சு முடிச்சுட்டு வெளில போனவங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸும் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க அதுவுமே பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் ப்ரொவைட் பண்றது இல்லாம உங்களுக்கு சேலரி நெகோஷியேட்டும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து கோர்சஸ்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுக்க போறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, என்னென்ன நீங்க ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்ற எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து அந்த பூட் கேம்போட லிங்க்ல உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா எல்லாமே வந்து அந்த வெப்சைட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க பார்க்கலாம். ஸோ பேக் எண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா பிசினஸ் லாஜிக்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க ஜாவா படிக்கலாம், பைத்தான் படிக்கலாம். ஜாவா கூட நீங்க ஃப்ரேம்வொர்க் ஸ்ப்ரிங் பூட் படிக்கிற மாதிரி இருக்கும். பைத்தான் படிச்சா நீங்க வந்து ஜாங்கோ அண்ட் ஃபிளாஸ்க் படிக்கலாம். ஸோ நீங்க வந்து அப் டு யூ நீங்க என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ பேக் எண்ட் ஃபுல்லாவே நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் லாஜிக்ஸ், உங்களோட
அந்த அப்ளிகேஷன் வந்து எந்த மாதிரி லாஜிக்ல வந்து அது வந்து இயங்க போகுதுன்ற எல்லாமே நீங்க சொல்வீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து இப்போ நீங்க ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோட யூசர் நேம் வந்து ரம்யான்னு போட்டு என்டர் பண்ணிட்டேன். என்னோட பாஸ்வேர்ட் வந்து டெக் வித் ரம்யான்னு இருக்கு. இப்போ நான் லாகின் பண்ணும்போது நான் டெக் வித் ரம்யாவுக்கு பதிலாக டெக் வித் சம்திங் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது லாகின் ஆகுமா? இல்ல பாஸ்வேர்ட் எரர்னு காட்டிடும். ஏன் அப்படின்னா என்னோட ஒரு லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். நான் வந்து அகைன் அதை வந்து நான் லாகின் பண்ணும் பொழுது அது மிஸ்மேட்ச் ஆகும்போது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து என்னோட யூசர் பாஸ்வேர்ட் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஸ்டோர் ஆயிருக்கிறது பேர் தான் டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸ்ல நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்வல் படிப்பீங்க, நோ சீக்வல் படிப்பீங்க. சீக்வல்னா நீங்க வந்து MySQL, PostgreSQL, Oracle இதெல்லாம் நீங்க படிக்கலாம். நோ SQL அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா MongoDB இதெல்லாம் படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் வந்து ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன. ஸோ இப்போவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ வெப் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு டோட்டல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுல வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம்னு பார்த்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இந்த பூட் கேம்ப் அட்டென்ட் பண்ணியும் நீங்க வந்து நிறைய கோர்சஸ் படிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்றீங்களோ அவ்வளோ உங்களோட ரெஸ்யூம்க்கு வந்து இம்மென்ஸ் வேல்யூ கொடுக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து டோட்டலா வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேற என்ன டெவலப்மெண்ட்டுக்கு ரோட் மேப் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அன்டில் தென் பை பை.